சிம்பிள் சமையல் இன்றைக்கி லெமன் ரைஸ் தான் பாருங்கள். கடுகு உளுத்தம் பருப்பு எண்ணெயில் தாளிச்சிட்டு இதில் மெயின் என்னென்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டு செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா வந்து கீரி போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சோடனே கடலக்கொட்டை போட்டிருக்கேன், நிலக்கடலை, உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. கருவேப்பிலை போட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுறேன். சாப்பாடு பாருங்கள், குக்கரில் தான் நான் செஞ்சேன், ஆனால் நல்லா உதிரியாக இருக்கும் சாப்பாடு. இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடை போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு எடுத்திங்கன்னா நமக்கு எவ்வளோ சாப்பாடு உப்பு இதுவும் நம்ம பார்த்துட்டு நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு கொட்டி கிளற வேண்டியதுதான். கோவக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் நான் வந்து இது போட்டிருக்கேன், ஷார்ட்டில் போட்டிருக்கேன். இந்த லெமன் ரைஸ் வந்து பொல பொலன்னு இருக்கும், அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கும். இது கெடவும் கெடாது. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு போட்டு செய்யும்போது நமக்கு வந்து என்ன சளி பிடிக்கும் அப்படின்னுலாம் இருந்ததுன்னா யார் வேணாலும் சாப்பிட்லாம். இந்த கோவக்காய் பொரியலுக்கும் இந்த லெமன் ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.